إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم والذين هم لأماناتهم وعهدهم راعون. وقال النبي صلى الله عليه وسلم آية المنافق ثلاث إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நோக்கமாக கொண்டு அதற்கு ஏற்ப இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருக்கிறார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹும் ரசூலும் நமக்கு தந்த வழிகாட்டி தந்த உன்னதமான நடைமுறைகள் மேன்மையானது, உயர்வானது. அதிலே அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வழியாக அல்லாஹ் நமக்கு வாக்குறுதியை வழங்குகிறான். குர்ஆன் ஷரீஃபின் வழியாக அல்லாஹு தஆலா நமக்கு வாக்குறுதிகளை வழங்கி காண்பிக்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா சில வாக்குறுதிகளை, அதேபோல் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அழகான திரு ஹதீஸின் வழியாக நமக்கு வாக்குறுதிகளை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வஅதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கிறதை ஒருபோதும் அல்லாஹு தஆலா அதை மீற மாட்டான். எதையெல்லாம் அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறானோ நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவான். நமக்கு எது ஹைரோ அதை அல்லாஹு தஆலா நிச்சயமாக நிறைவேற்றி தருவான். குறிப்பா குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா மோமின்களுக்கு 4 வாக்குறுதிகளை சொல்கிறார். முதலாவது, உதுஊனி அஸ்தஜிப லக்கும், என்னிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், நான் அதை கபூல் செய்கிறேன். முஃமின் கேட்கக்கூடிய எந்த துஆவையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை. ஒரு முஃமினுடைய உள்ளம் உருகி கவனத்தோடு ரப்பிடத்தில் கேட்கக்கூடிய எந்த துஆவையும் அல்லாஹ் தஆலா வீணடிப்பதில்லை. ஏனென்றால் அவன் வாக்களித்திருக்கிறான், உதுஊனி, என்னுடைய அடியார்களே, வகால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு உங்களிடத்தில் சொல்கிறான், உதுஊனி, என்னிடத்தில் கேளுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் நிச்சயமாக கபூல் செய்கிறேன். அதே போல் அல்லாஹு தஆலா தன் அருள்மறையிலே தன் அடியார்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளிலே ஒன்று, ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்னை திக்ர் செய்யுங்கள், என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். ரப்பினுடைய வாக்குறுதியின் வலிமை சாதாரணமானது அல்ல. இது அல்லாஹுவை நாம் நினைவு கூறுவதற்கு கிடைக்கப்படக்கூடிய, திக்ர் செய்வதற்கு கிடைக்கக்கூடிய சன்மானங்களிலே ஆக உயர்ந்த சன்மானம் அல்லாஹ் நம்மை திக்ர் செய்கிறான். அல்லாஹுவை நாம் திக்ர் செய்தால் அல்லாஹ் நம்மை திக்ர் செய்கிறான், நினைவு கூறுகிறான் என்று அருள்வரையிலே சொல்லி காண்பிக்கிறான். அதேபோல் அல்லாஹ் அருள்வரையிலே வாக்களிக்கிறான், லயின் ஷக்கர்தும் லா அஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தி வாழுங்கள், நான் தந்த நிஅமத்துகளை நினைத்து பார்த்து உங்களை விட கீழ் நிலையிலே உள்ள எத்தனையோ பேருக்கு கொடுக்காத ஒரு காரியங்களை
உங்களை விட பல்வேறு நிலைகளிலே உள்ள ஆட்களுக்கு கொடுக்காத காரியங்களை நினைத்து பார்த்து ரப்பினுடைய நியாமத்துகளை நினைத்து நீங்கள் நன்றி செலுத்தினால் லா அஸீதன்னக்கும், தந்த நியாமத்துகளை உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பேன். அல்லாஹுடைய வாக்குறுதி. அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அதே போல் வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யும் காலம் எல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று உள்ளம் உருகி ரப்பிடத்திலே இஸ்திக்பார் செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் ஒருபோதும் உங்களை அதாவு செய்ய மாட்டான் என்று சொல்கிறார். அல்லாஹ் ஒருபோதும் அதாவு செய்ய மாட்டான். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா இப்படி பல வாக்குறுதிகளை சொல்கிறான். நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்குறுதிகள். அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மர்மஸ்தானத்தையும் நாவையும் பேணுங்கள், உங்களுக்கான சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சொன்னான். உங்களுடைய மர்மஸ்தானத்தையும் உங்களுடைய நாவையும் பேணுங்கள், உங்களுக்கான சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பு என்று சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார். பெருமக்களே, அதே போல் ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய மனிதன் அவன் வாக்குறுதி அளித்தால் அவன் சரியான வாக்குறுதியை, உண்மையான வாக்குறுதியை தான் அளிக்க வேண்டும். அளித்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றி காட்ட வேண்டும். அது ஒரு முஃமினுடைய பண்பு. நம்முடைய பிள்ளைகளிடத்தில், சிறு பிள்ளைகளிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாக்கானாலும், நீ கரெக்டா போனேன்னா நான் இது செய்து தருவேன். ஸல்லல்லாஹு முன்னிலையில் வைத்து வயது முதிர்ந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை அழைக்கிறாள், தான் பிரவர்த்திக்க செய்யா, வாமா உனக்கு நான் ஏதாவது தர்றேன்னு சொன்னான். சொன்னாங்க, அப்படி கூப்பிட்டு ஒன்றும் கொடுக்காவிட்டால் நீ ஒரு பொய் சொன்ன குற்றம், வாக்குறுதியை மீறிய குற்றம் உன் மீது எழுதப்படும் சொன்னான். சிறு பிள்ளைகளிடத்தில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதியிலிருந்து, வாக்கிலிருந்து ஆகப்பெரிய ஒப்பந்தங்கள் வரை நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் எல்லாம் மூமின்கள், வாயிலே வந்ததை பேசி செய்பவர்கள் அல்ல, எதையோ செய்பவர்கள் அல்ல. நம்முடைய ஒவ்வொரு வாக்கும் கவனிக்கப்படக்கூடியது. நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் அது அல்லாஹ்வுடைய அரசிலே உள்ள மகத்தான நன்மை தீமைகளை உண்டாக்கக்கூடிய வலிமை கொண்டது என்ற காரணத்தினாலே நாம் சொல்லக்கூடிய வாக்கிலும் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கும் விளைவுகள் உண்டு. உள்ளத்தினுடைய விளைவுகள் நாவுகள். எனவே நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கும் கூட, அந்த வாக்குறுதிகளுக்கும் கூட அதிலே ஒரு கவனம் வேண்டும். உண்மையான மூமின்கள் யார் வாக்குறுதி அளித்தாலும் அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அவர்கள்தான் சத்திய மூமின்கள், உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டுகிறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட மூமின்களாக நம்மை கபூல் செய்து அருள்வானாம். அருமையான பெருமக்களே, அதனாலே ஒரு முனாஃபிக், நயவஞ்சகன், உள்ளத்தில் ஒன்றும் வைத்து புறம் பேசக்கூடிய, வேறு நிலையிலே பேசக்கூடியவன், உள்ளத்தில் நயவஞ்சகத்தனத்தை மறைத்து வைத்து வெளியிலே பாசாங்கு செய்பவன் தான் வாக்குறுதியை காப்பாற்ற மாட்டான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார். எனவே எந்த வாக்குறுதி, இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே உண்மையான வாக்குறுதியை கொடுக்க வேண்டும். கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்றுவதிலே சில சிரமங்கள் இருந்தாலும் கூட அதை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய பண்பு. பெருமக்களே, பத்ருடைய யுத்தம், பத்ருடைய யுத்தம் எப்படிப்பட்டதுங்கிறது யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. இஸ்லாமிய வரலாற்றையும் மூமின்களுடைய நிலையும் அறிந்தவர்கள். வத்தல்லதீன கஃபரு லவ் தக்ஃபுலூன அன் அஸ்லிஹத்திக்கும் வ அம்தியாத்திக்கும் ஃபயமீலூன அலைக்கும் மைலத வாஹிதா, கொஞ்சம் கவனம் இல்லாமல் நீங்கள் இருந்திருந்தால் உங்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் சாய்த்து விட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆயத்தின் கருத்திலே சொல்வான். ஒட்டுமொத்தமாக அவங்களை இல்லாமல் ஆக்குவதற்குண்டான அவ்வளவு சதியையும், அவ்வளவு முயற்சிகளையும், அவ்வளவு திட்டங்களையும் செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையில் தான் பத்ருடைய யுத்தம் நடக்கிறது. கடும் வேகத்திலே, கடுமையான எதிர்ப்பிரணையிலே எதிரிகள் வந்து நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருக்கு ஆட்களை சேர்க்கும் பொழுது சையதுனா ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். இதற்கு ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் மக்கமா நகரத்திலிருந்து ஹிஜ்ரத் செய்து வருகின்ற நேரத்திலே நானும் என்னோடு வந்தவர்களும் ஒரு வாக்குறுதியை எதிரிகளிடத்தில் கொடுத்து விட்டோம். அவங்க சொன்னாங்க, இங்கிருந்து நீங்க கடந்து போறீங்க, ஆனால் நீங்கள் இங்கிருந்து சென்று விட்டால் நானும் அபூ ஹுசைலும் அங்கிருந்து பெறப்பட்ட ஹிஜ்ரத் செய்து வருகிறோம். வரும்பொழுது சொன்னார்கள், எல்லாரும் சேர்ந்து அங்கவே உட்கார்ந்து எங்களுக்கு எதிராக சண்டை போடணும், எங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை விடமாட்டோம்னு சொல்லி எங்களை தடுத்து வைக்க பார்த்தார்.
இல்ல இல்ல நாங்க மதீனாவுக்கு போகணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறோமே தவிர உங்களுக்கு எதிராக சண்டை போடணுங்கிற திட்டத்தில் நாங்க போகல என்று சொன்னோம் என்று நாங்கள் சொன்னோம். அப்படியானால் எங்களிடத்தில் வாக்களியுங்கள், எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதிலே நாங்கள் நிற்க மாட்டோம் என்று வாக்களியுங்கள் சொன்னாங்க. அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து வர்றதுக்கு எங்களுக்கு வேற வழி தெரியல நாயகமே, அதனால அப்படி சொன்னோம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் பதிலில் கலக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இன்சரிஃபா போங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலை, எப்படிப்பட்ட ஒரு கட்டம் பெருமக்களை! கதைகள் அல்ல, வரலாறுகள். வாழ்க்கையில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லிலும், ஒவ்வொரு வாக்கிலும், ஒவ்வொரு வாக்குறுதியிலும் நமக்கு கவனம் வேண்டும். நீங்கள் திரும்பி செல்லுங்கள். சரிப்பா, நீங்கள் யுத்தத்திலே பங்கேற்க வேண்டாம், பதிலிலே திரும்பி செல்லுங்கள். அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். அதனால போங்கன்னு சொன்னார். ஏனென்றால் இக்கட்டான ஒரு நிலையிலே கூட ஒரு முஃமினான மனிதன், ஈமானிலே வலிமை உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய வாக்கை காப்பாற்றுவான். சிரமமாக இருந்தாலும், அதிலே சிக்கல்கள் இருந்தாலும், சத்திய வாக்குறுதியை, உண்மையான வாக்குறுதி தான் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே வாக்குறுதி யார் நேர்மையான வாக்குறுதி கொடுக்கிறார்களோ அவர்களை பாராட்டுகிறான். ஒதுகுரு பில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வஅதி வ கான ரசூலன் நபியா. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் நாயகமே தாங்கள் சொல்லி காட்டுங்கள், அவர்கள் சத்திய வாக்குறுதி அளிப்பவர்களாக இருந்தார். வாக்குறுதி அளித்தால் அப்படி நம்மள விளங்கணும். அவர் ஒரு மூமின், அவர் வாக்கு அளிச்சா கரெக்டா இருப்பார், அவர் சொல்லிட்டாரா கரெக்டா இருப்பார் என்ற ஒரு நிலை ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பார்த்து முடிவு செய்யக்கூடிய தன்மை உலகத்தாருக்கு நாம் சொல்லி காட்ட வேண்டும். அருமையான பெருமக்களே, நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் இந்த உலகத்தில் வாக்குறுதி அளித்தார்களோ எல்லாவற்றையும் நிறைவேற்றினார்கள். இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வாக்குறுதிகளிலே பின்னால் நடந்ததையும் கூட சஹாபாக்கள் நிறைவேற்றினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. ஹஜ்ரத் சித்தீக்குல் அக்பர் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், மன் கான லஹு இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதத்துன் அவ் தைனுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யாராவது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் யாருக்காவது ஒரு வாக்குறுதி சொல்லி இருந்தால், அல்லது அவர்கள் ஏதாவது கடன் பட்டு இருந்தால், ஃபல் யஅதினி, அவங்க அங்க வாங்க, நான் அந்த கடனை நிறைவேற்றுகிறேன், வாக்குறுதி நிறைவேற்றுகிறேன்னு சொன்னாங்க. அதில் செய்தனா ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, என்னிடத்தில் ஒரு தடவை சொன்னார்கள், லவ் ஜாஅ மாலுல் பஹ்ரைன், பஹ்ரைன் என்ற பகுதி வெற்றி கொள்ளப்பட்டு அங்கிருந்து பொருளாதாரம் நமக்கு வந்தால், அஅதைதுக ஹாகதா வஹாகதா வஹாகதா, அங்கிருந்து நமக்கு செல்வங்கள் வந்தால் அந்த செல்வங்களிலே உங்களுக்கு இப்படி 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 என்று தங்களுடைய கைகளை குவித்து 3 தடவை சொல்லி காண்பித்தார்கள், உங்களுக்கு இவ்வளவு செல்வத்தை தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இருக்கிற வர பஹ்ரைன் வெற்றி கொள்ளப்பட்டு நமக்கு செய்தி வரல. இப்பொழுது பஹ்ரைன் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது, அங்கிருந்து ஏராளமான செல்வங்கள் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்னிடத்தில் இப்படி ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா, சித்தீக்குல் அக்பர் அவர்கள் அவங்களை அழைத்து, ஜாபிர் அப்துல்லாஹ் அழைத்து சொன்னார்கள், உங்களுடைய 2 கைகளால் நீங்கள் அள்ளுங்கள். அள்ளி அதை எண்ணி பார்க்க சொன்னாங்க. அது 500 திர்ஹம் இருந்தது. இன்னொரு 2 மடங்கு நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலின் வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே சத்தியமானவர்களாக சஹாபாக்களும் இருந்திருக்கிறார்கள். என்ன, அந்த வாக்குறுதி ரசூல் கொடுத்த வாக்குறுதி என்ற காரணத்தினால், ஒரு மூமின்களுடைய பண்பிலே உள்ளது என்ற காரணத்தினாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுராக்காவுக்கு வாக்குறுதி அளித்தார்களே. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கின்ற நேரத்தில் சுராக்கா 100 ஒட்டகைக்கு ஆசைப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை பிடித்து கொடுத்தால் 100 ஒட்டகை கிடைக்கும் என்று செய்த அந்த அறிவிப்பிலே மயங்கி எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்று தேடி துருவி கண்டுபிடித்து ரசூலுடைய அந்த செல்வதை அறிந்து பிடிக்க வந்த நேரத்தில் தான் சில நிகழ்ச்சிகள் நடந்தது. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், எனக்கு ஏதாவது வாக்கு தாருங்கள் என்று கேட்கிறார், எனக்கு ஏதாவது சோபனம் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் சுராக்காவுக்கு சொல்கிறார்கள், ஒருவேளை கிஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டால் அந்த கிஸ்ரா மன்னன் அணியக்கூடிய கிரீடத்தையும் அவனுடைய அடிகளரையும் உங்களுக்கு அணிவிக்கப்படும் சொன்னார். கிஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டால் இங்க இருந்து நாடு தொடர்ந்து போறாங்க, இருக்கிற சொந்த ஊர்ல இருக்க முடியல, அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்து வெளியேறக்கூடிய ஒரு நிலை,
இப்பொழுது சொல்கிறார்கள் கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படும். கிஸ்ராங்கிறது அன்றைய காலகட்டத்தினுடைய மகத்தான வலிமை மிக்க ஒரு உயர்ந்த நிலையிலே உள்ள ஒரு நாடு. அதை வீழ்த்துவதற்கு யாரும் அப்படிப்பட்ட வல்லரசு, வல்லரசுகளிலே அது மிகப்பெரிய வல்லரசு. அந்த கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படும் பொழுது அந்த மன்னனுடைய கிரீடத்தையும் அவன் அணிவிக்கக்கூடிய அந்த அணிகலனையும் உங்களுக்கு அணிவிக்கப்படும் சொன்னான். 15 வருடங்கள் கழித்து அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி, அந்த நேரத்தில் தான் கிஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டது. அதற்கு உமர் அமீருல் முஃமினீன் இடத்தில் வந்து சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி வாக்கு சொன்னாங்க. அதற்கு செய்தனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் வாக்குறுதியை அந்த நேரத்தில் நிறைவேற்றினார்கள். அதற்கு செய்தனா சுராகா ரலியல்லாஹு தஆலா அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸலபஹுமா மின் கிஸ்ரா இப்னு ஹுர்முஸ் வ அல்பஸஹுமா சுராகத்துல் அராபி. மிகப்பெரிய மன்னனான கிஸ்ராவினுடைய கிரீடத்தையும் அவனுடைய அணிகலனையும் அவனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா வீழ்த்தி ஒரு அராபியான ஒரு சாதாரண நிலையிலே உள்ள இந்த அரபிக்கு அல்லாஹ் தஆலா அணிவிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்த ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்று சொன்னார். பெருமக்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு வாழ்ந்து காட்டிய வரலாறு. சின்ன பிள்ளைகளிடத்தில் நம் மக்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருந்தால் கூட, அதே போல எழுத்து ரீதியான மற்ற எந்த அளவுக்கு பெரிய ஒப்பந்தங்களாக இருந்தால் கூட, ஒரு மூமினை பொறுத்த வரையிலே ஈமானுடைய வாழ்க்கை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஈமானுடைய வாழ்க்கையில் நம்ம இடத்தில் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், கொடுத்த வாக்கை காப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் எல்லாம் அறிந்த பிரபலமான ஒரு வரலாறு தான் அதற்கு உமருல்லானுடைய காலம். 3 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு ஆணை பிடிச்சு இழுத்துட்டு வந்தாங்க. யா அமீருல் முஃமினீன் நுரீது மின்க அன் தக்ஸஸ் லனா மின் ஹாதர் ரஜுல். இந்த மனிதனிடத்திலிருந்து நீங்களுக்கு கிசாஸ் வாங்கி தரணும்னு சொன்னாங்க. என்ன ஃபக்கது கத்தல அபானா, என்னுடைய தகப்பனாரை கொண்டுட்டார், என்னுடைய தகப்பனாரை கொலை செய்து விட்டார், அதனால் பகரம் வேண்டாம், வாங்கி தரணும்னு சொன்னாங்க. பகரம் வாங்கணும்னு சொன்னாங்க. உமர்தான் கேட்கிறாங்க, சொல்றது உண்மைதானா? அப்படி அவங்க தகப்பனாரை கொண்டுதான் அவங்க சொல்றாங்களே 3 பிள்ளைகளும் உண்மைதானா, பொண்ணுங்களான்னு கேட்கிறாங்க. சொல்றாரு, என்னுடைய ஒட்டகம் அங்க மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, இந்த ஒட்டகத்தை அவருடைய தகப்பனார் அடிச்சாரு, அவருடைய தோட்டத்துல மேய்ஞ்சிச்சு, நான் இங்க இருந்து ஒரு கல் விட்டேன், அந்த கல் அவர் மேல விட்டு அவர் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. சரி, அப்படியானால் நீங்கள் கொலை செய்தது நிறுவனமாகிவிட்டது உங்களுடைய வாக்குறுதி மூலமாகவே, உங்களுடைய வாக்கின் வழியாகவே, அதனால பகரம் வாங்கத்தான் செய்யணும்னு சொன்னாங்க. இதன் அப்படியானால் நான் ஹத்தை நிறைவேற்றத்தான் போகிறேன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, அமீருல் முஃமினீன் ஒரு 3 நாள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, 3 நாள் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என்னுடைய தகப்பனார் இப்பதான் இறந்திருக்கிறார், அவர் எங்கோ உள்ளவர், இங்க வந்து வேலை பார்ப்பதற்கு வந்தவர். என்னுடைய தகப்பனார் இப்பதான் இறந்திருக்கிறார், அவர் ஒரு இடத்திலே கொஞ்சம் பணத்தை புதைத்து வைத்திருக்கிறார், அந்த இடம் எனக்கு தெரியும். அவர் விட்டுட்டு போயிட்டார், அந்த கஞ்சை விட்டு அவர் போய்விட்டார். என்னுடைய ஒரு சிறிய சகோதரனும் இருக்கிறான். இப்போ நீங்க என்ன அவருக்கு பகரமா கொலை செய்துட்டீங்க, பகரம் வாங்கிட்டீங்கன்னா அந்த கஞ்சும் மறைத்து வைத்த பொருளும் போயிடும், என்னுடைய தம்பிக்கு சகோதரனுக்கு கிடைக்க வேண்டிய அதுவும் கூட கிடைக்காமல் போயிடும். அதனால ஒரு 3 நாள் அவகாசம் கொடுங்க சொன்ன. இந்த கதையெல்லாம் நடக்காதுன்னா, இதெல்லாம் நடக்கணுமானால் உங்களுக்கு பேர யாரோ பொறுப்பேற்கணும். யாரு எங்க உள்ளாருன்னு தெரியல, போயிட்டு நீ வருவியா இல்லையான்னு தெரியலையே, அதனால விஷயத்துல நாம உறுதியா முடிவெடுக்க முடியாது. உனக்காக யாராவது பொறுப்பேற்றால் அப்ப என்ன யோசிக்கலாம்னு சொன்னாங்க. உனக்கா யாரால் அப்படியே திரும்பி பார்த்தாராம், யார் பொறுப்பேற்பா? ஏன்னா இவர் வரலன்னா யார் பொறுப்பேற்றாரு அவருக்கு அதை முடிஞ்சிடும். அதனால அப்படியே திரும்பி பார்க்கிறார், யாராவது நம்ம விஷயத்துல ஒரு கருணை காட்டி ஒரு சலுகை செய்து ஒரு சிபாரிசு பண்ணி ஏதாவது செய்ய மாட்டாங்களான்னு பார்க்கிறார். அந்த நேரத்தில் தான் இந்த உம்மத்தினுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ற கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்ட பெற்ற செய்தனா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் பொறுப்பேற்கிறேன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அமீருல் முஃமினீன் கேட்கிறாங்க, ஹஜ்ரத் அபூதர் அவர்களை என்ன காரியம் தாங்கள் தெரிந்துதான் செய்கிறீர்களான்னு கேட்டாங்க. தெரிந்துதான் செய்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். இன்னக லா தாரிஃபு, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியல யாருன்னு. ஒருவேளை அவர் வராவிட்டால் அந்த ஹத்தை உங்களுக்கு அல்லவா நிறைவேற்றப்படும், தெரிஞ்சுதான் செய்றீங்களான்னு கேட்டாங்க. தெரிஞ்சுதான் செய்யறேன்னு சொன்னாங்க. போயிட்டார். இந்த வரலாறு
போயிட்டு ஒரு நாள் ஆச்சு, 2வது நாள் ஆச்சு, இங்க படபடன் இருக்கு. ஏன்னா அபூதர் கிஃபாரி ஒரு பெரிய கோத்திரத்தினுடைய பெருந்தலைவர் அவர். 2 நாட்கள் 3வது நாள் ஆச்சு, நேரம் முடிய போகக்கூடிய கட்டம் வருகிறது. அப்பொழுதுதான் பதட்டத்தோடும் மிகப்பெரிய வேகத்தோடு ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். பொழுதி வறக்க வருகிறார் என்று சொன்னார். நான் 3வது நாளைக்குள் சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக என்னுடைய காரியங்களை எல்லாம் முடித்து விட்டு வந்தேன். அந்த கன்சை பொக்கிஷத்தை எடுத்து விட்டேன், என்னுடைய சகோதரனுக்கு நான் கொடுத்து விட்டேன். அதனால் இப்பொழுது அந்த காரியத்தை நிறைவு செய்து விட்டேன், இதோ நான் தயார்னு சொன்னான். அதற்கு உமர் அல்லாஹ் தஆலா அவரை பார்த்து கேட்டாங்க, மல்லதி அர்ஜாக்க, நீ போறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, தப்பி போறதுக்கான ஒரு வாய்ப்பு உனக்கு இருந்துச்சப்பா, எப்படி நீ திரும்ப வந்தன்னு கேட்டாங்க. ஒரு சந்தர்ப்பம் தானே, உனக்கு யாருன்னே தெரியாது, உனக்கு அங்க ஒரு ஆள் வேற பொறுப்பேற்றிருக்கிறாரு, நீ போனா அவன் சொன்னா போயிட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாமே, நீ எப்படி திரும்பி வந்த, எதுக்காக வந்தேன்னு கேட்டான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் இப்பொழுதுதான் கடந்திருக்கிறது. அதற்குள்ளால் இந்த உம்மத்திலே சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலை எடுபட்டு போய்விட்டது மக்களிடத்திலிருந்து என்று உலகம் சொல்லிவிடக்கூடாது. ஹஷீத்து, நான் இப்படி பயப்படுகிறேன், ஸல்லல்லாஹு காலம் இப்பொழுதுதான் கழித்திருக்கிறது. அதற்குள்ளால் இந்த உம்மத்திலிருந்து வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலம், அந்த ஒரு நிலை எடுபட்டு போய்விட்டது என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வந்தேன் சொன்னார். சொன்ன உடனே அவர் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்த உடனே அதற்கு அபூதர் கிஃபாரி இடத்துல கேட்கிறாங்க, நீங்க எங்க பொறுப்பேத்திய? சரி, அவராவது வாக்குறுதின்னு வந்துட்டாரு, நீங்க அடையாளம் தெரியாத ஒரு ஆளுக்கா நீங்களே பொறுப்பேற்றுக்கிட்டீங்களே, கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருந்தா நடக்கிறதே வேற இல்ல, நீங்க எதுக்காக பொறுப்பேற்றீங்க? இல்ல இல்ல, இந்த உலகத்தில் யாரும் இப்படி சொல்லிவிடக் கூடாது. லக்கது ஸஹபல் கைர், மனிதர்களிடத்திலிருந்து நல்ல பண்புகள் எல்லாம் எடுபட்டு போய்விட்டது. ஏன்னா அவர் துடிக்கிற துடியும் அந்த முகவாட்டமும் அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை எனக்கு உணர்த்தி காட்டுகிறது. இந்த நேரத்தில் நான் கண்டுக்கிறாம விட்டேன்னா மக்களிடத்துல நல்ல பண்புகள் எல்லாம் இல்லாம ஆயிடுச்சு போல் தெரியுது என்று உலகம் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நான் அப்படி செய்தேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அந்த 3 சகோதரர்கள், கொல்லப்பட்டவருடைய மக்கள் சொன்னாங்களாம், நாங்கள் அவரை மன்னித்து விட்டோம், நாங்க அவரை மன்னிச்சிட்டோம். சபையே ஆனந்தமாகிவிட்டது, இந்த சபையே மகிழ்ச்சிகரமாகிவிட்டது. உமர்தான் கேட்கிறாங்க, நீங்க என்ன திடீர்னு இந்த முடிவு எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க என்று கேட்ட உடனே அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு காலத்திற்கு பின்னால் யாராவது ஒருவர் குறை செய்து விட்டால், ஒரு தவறு செய்து விட்டால் மன்னிக்கும் தன்மை கூட மக்களிடத்திலிருந்து போய்விட்டது என்று உலகம் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் மன்னிப்பு எடுத்தோம் சொன்னாங்க. அந்த சபை ஆனந்தமானது என்பது வரலாறு. அருமையானவர்களே, அதனாலே நாம் எல்லாம் மூமின்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நல்ல மக்கள் வாழ்ந்ததை போல, ஈமான் கொண்டதை போல் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று இந்த சஹாபிகளை முன்னுதாரணமா அல்லாஹ் நமக்கு சொல்கிறானே. அதனால் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கொடுக்கக்கூடிய சின்ன வாக்குறுதி முதல் நாம் செய்யக்கூடிய பெரிய ஒப்பந்தங்கள் வரை எதுவாக இருந்தாலும் அந்த வாக்கை காப்பதில் தனி கவனம் செலுத்த வேண்டும். உண்மையான வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான அத்தகைய மூமின்களாக நம்மை கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய கடந்த காலங்களை எல்லாம் விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக. அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய உன்னதமான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.